கழக தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இளைஞரணியை உருவாக்கிய பொழுது அவரோடு தோளோடு தோள் நின்ற தளபதிகள்ல முதன்மையானவர் தான் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள். இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் இளைஞரணியினுடைய இன்றைய செயலாளர் என்ற வகையில பங்கேற்பதில் உங்களை எல்லாம் வரவேற்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன். தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் என்ற வகையில் மட்டுமல்லாமல் இங்கே நானும் ஒரு பதிப்பாளராக பெருமையோடு நின்று கொண்டிருக்கின்றேன். இளைஞரணியின் சார்பாக முத்தமிழறிஞர் பதிப்பகத்தை தொடங்கி பல்வேறு நூல்களை தொடர்ந்து வெளியிட்டு வரோம். அண்ணன் சிவா அவர்களுடைய மேடை எனும் வசீகரம் எனும் புத்தகம், அவருடைய மிசா சிறை அனுபவம் பற்றி எதிர்பாராத திருப்பம் என்ற புத்தகம், முரசொலியில் வந்த அவருடைய கட்டுரைகளுடைய தொகுப்பாக முரசொலியின் மடியில் தவழ்ந்தவை என்ற புத்தகம், ஊடகங்களுக்கு அண்ணன் அளித்த பேட்டிகளை கொண்ட கேளுங்கள் சொல்கின்றேன் என்ற புத்தகம், வாட்ஸ்அப் வழியில் கொண்டு சேர்க்கப்பட்ட கருத்துக்கள் அடங்கிய குட் மார்னிங் காட்சியும் கருத்தும் என்ற புத்தகம், இந்த 5 நூல்களும் இங்கே வெளியிடப்படுகின்றன. அண்ணன் சிவா அவர்களுக்கு பேச்சாளர், எழுத்தாளர், சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர், இப்படி நிறைய முகங்கள் இருக்கு. ஆனா இளைஞரணியை பொறுத்தவரை எங்களுக்கெல்லாம் அவர் ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியர். ஏன்னா இளைஞரணி தம்பிமார்களுக்கு நம்முடைய திராவிட இயக்க கொள்கைகளை ஒரு ஆசிரியர் போல பாடம் எடுப்பவர் தான் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள். பயிற்சி பாசற கூட்டங்கள் நடத்துவோம் இளைஞரணி சார்பாக. அந்த கூட்டங்களுக்கு வரும்போது ஒரு போர்டு, கையோட ஒரு போர்டு, சாக் பீஸ், போர்டு வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு, இதோட தான் பயிற்சி பாசற கூட்டத்திற்கே வருவார். கையில ஒரு குச்சி மட்டும் தான் மிஸ்ஸிங். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஆபீசர்னா எங்களுடைய டீச்சர்னா எங்களுடைய அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் தான். நான் பெருமையா சொல்வேன், எங்களுடைய இளைஞரணி பயிற்சி பாசற கூட்டங்கள்ல அதிகமா பேசுனது யாருன்னா அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் தான். ஒவ்வொரு கூட்டத்திலையும் கலைஞர் தந்த அந்த 50 முழக்கங்களை அண்ணன் சொல்ல சொல்ல அந்த ஒட்டுமொத்த அரங்கம் திருப்பி சொல்லும் பொழுது அதை பார்க்கும் பொழுதே அந்த அரங்கம் அவ்வளவு உணர்ச்சி பூர்வமா இருக்கும். கழக மேடைகள் மட்டுமல்ல, நாடாளுமன்றத்திலும் தன்னுடைய முத்திரையை அழுத்தமாக பதித்து வருவர் அண்ணன் சிவா அவர்கள். மாநிலங்களவையில் 45 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தனிநபர் தீர்மானம் வெற்றி பெற்றதுன்னா அதற்கு காரணம் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் தான். இங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல திருநங்கைகளுக்கு சம உரிமை வழங்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தவர் தான் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள். 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம் உச்சத்தில் இருந்த பொழுது மாநிலங்களவையில் அண்ணன் சிவா அண்ணன் கொண்டு வந்த தீர்மானம் தான் ஜல்லிக்கட்டு இன்று நடைபெறுவதற்கு காரணம் என்று சொல்லலாம். 1977 நான் பிறந்த பொழுது முத்தமிழர் கலைஞர் அவர்கள் மத்திய சிறையில் இருந்தாங்க. அப்பொழுது நம்முடைய தலைவர் அவர்களுக்கு கலைஞர் அவர்கள் ஒரு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்தில் நான் சிறையில் இருந்த பொழுது நீ குழந்தையாக என்னை பார்க்க வந்தாய், இப்பொழுது உனக்கு பிறந்திருக்கிற என் பேரனும் என்னை பார்க்க சிறைக்கு வருவான் என்று கருதுகிறேன் என்று கலைஞர் எழுந்தார். மேலும் இந்த குடும்பத்தில் மட்டுமல்ல, நமது இயக்கமாம் பெரிய குடும்பத்தில் எத்தனையோ உடன்பிறப்புகளுக்கு இப்படிப்பட்ட சிறை அனுபவங்கள் கிடைத்திருக்கின்றன என்று கலைஞர் அவர்கள் எழுதினாங்க. கலைஞர் சொன்ன அந்த எத்தனையோ குடும்பங்கள்ல முதன்மையான குடும்பம்னா அண்ணன் சிவா அவருடைய குடும்பம் ஒண்ணு. அண்ணனுடைய பொது வாழ்வில் பல முறை சிறை சென்றிருக்கிறார். அவருடைய குடும்பமும் இயக்க பணிக்காக பல்வேறு கடுமையான சூழல்களை எல்லாம் எதிர்கொண்டிருக்கிறது. இதனை தனது நூல்களிலும் அண்ணன் விரிவாக குறிப்பிட்டுள்ளார். இதுதான் நம்முடைய இயக்கம், மக்களுக்கான பணியில் இதுதான் நம்முடைய தியாகம். அண்ணன் திருச்சி சிவா அவர்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுடைய 3 குழந்தைகளும் பிறக்கும் நேரத்தில் நீங்கள் அருகில் இல்லை என்று உங்க புத்தகத்தில் வருத்தப்பட்டு எழுதியிருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய 5 குழந்தைகள் பிறக்கும் பொழுது இந்த அரங்கத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடே திரண்டிருக்கிறது. நம்முடைய தலைவர் அவர்கள் உங்களோடு இருக்கிறாங்க. நாங்கள் அனைவரும் உங்களோடு இருக்கோம். திராவிட இயக்கத்தை வீழ்த்தி விடலாம் என சிலர் நினைக்கின்றார்கள். ஆனால் திருச்சி சிவா போன்ற லட்சியவாதிகள் இருக்கின்ற வரை இந்த இயக்கத்தை யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியாது.